பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்க முடியாது, உழைப்பு வச்சு தான் பணம் சம்பாதிக்க முடியும். அப்ப நிறைய பேர் வந்து பணம் கொடுத்தா சம்பாதிக்க முடியுங்கிறது தவறு. உழைப்பு வச்சு தான் பணத்தை சம்பாதிக்க முடியும். நீ உழைப்பு வச்சு தான் சம்பாதிச்சீங்க. இதுதான் மன அழுத்தம் கிடையவே கிடையாது, வாழ்க்கை அழுத்தம் தான். மாரடைப்பு கிடையவே கிடையாது, வாழ்க்கை அடைப்பு தான். உழைப்பின் மூலமா சம்பாதிக்கிறது எப்படிங்கிறத யோசிக்குமே தவிர, அல்லது அதற்குண்டான ஆலோசனை பெற்றுக்கொள்ளுமே தவிர, பொருளை வாங்கி சேர்த்து வைக்கிறது அல்ல. அதுக்கு பேர் ஷாப்பஹாலிக்னு ஒரு நோய். ஷாப்பஹாலிக்னு ஒரு டிசீஸ் வந்துருச்சுன்னா, அந்த நோய் வந்து அறிகுறி என்னன்னா, நிறைய பொருள் வாங்கிட்டே இருப்பாங்க. கல்யாணத்துக்கு போன ட்ரெஸ், காதுக்கு போன ட்ரெஸ், வீட்டுல இருந்தா ட்ரெஸ், மொத்தத்தில் ட்ரெஸ்ன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் வர வரைக்கும் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் தேவையா தேவையில்லையாங்கிறது பணம் சம்பாதித்தா மட்டும்தான் அது தெரியும். பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. ஏன்னா யாரோ ஒருத்தர் பணத்துல வந்து இருக்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கடன் வாங்குங்கிற ஒரு மனநிலை வந்து ஏற்படுத்திடாதீங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் கடன் ஆலோசனை வழங்கப்படும் அப்படின்னு போர்டு போட்டிருப்பாங்க. ஆனா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆலோசனை வழங்கப்படுங்கிற போர்டே போட மாட்டாங்க. கடன் வழங்குறதுக்கு ஆலோசனை இருக்குது. கடனை கட்டலினா இப்ப அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. கடனை கட்டலினா ஆட்டோமேட்டிக்கா உங்களை அது பண்ணிடுவாங்க இல்லையா? அதுக்கடுத்து வந்து அந்த மன உளைச்சல் தான், வாழ்க்கை உளைச்சல் தான், பண உளைச்சல் தான் இவ்வளவு காரணம். அப்ப நீங்க இனிமேல் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பொருளை வாங்க ஆசைப்படுவது தவறு, பொருளை வாங்குவது பணத்தை சம்பாதிப்பது என்பதுதான் சரியான விஷயம். அதனால உழைப்பு சார்ந்த ஆலோசனை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வளரும். உழைப்பை விட்டு போட்டு என்டர்டைன்மெண்ட் வளர்த்துனீங்கன்னா அது பெரிய மிக பிரச்சனையா மாறிடும். அந்த பிரச்சனை அவர்களுக்கு தெரியாது, பாதிக்கப்படுறது யாரு? நீங்க தான். தனக்குள்ள வந்து வாழ்க்கை சுருக்கமா ஏதாவது நம்ம சொல்லியிருக்குமான்னு நினைச்சு பாருங்க. வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று இருக்குதா? இல்ல நம்மளுடைய இத்தனை வருஷம் வாழ்க்கையில வந்து ஒரு 5 வரிகள் வந்து ஒரு அடுத்த ஒரு சந்ததிக்கு ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி சொல்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? உருவாக்கிக்குமா? இந்த ஒரு கேள்வி கேட்டா நம்மகிட்ட பதில் இருக்குதா? உங்க தாத்தாவை பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கு ஏதாவது இருக்குதா? எழுத்துப்பூர்வமா? இதை நாங்கள் யோசிச்சுதான் ஜெரியாட்ரிக் கேர்னே ஒன்று கிரியேட் பண்ணோம். அவர்களுடைய வாழ்க்கையை வந்து இந்த உலகத்துக்கு ஒரு படிப்பனையா மாற்றணும்னு சொல்லி. அதனால எங்களுடைய சமூக சார்ந்த பார்வைகள் தான் உங்களுக்கு நம்ம இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வரோம். ஸோ எங்களுடைய நிறுவனத்தில் 360 மேற்பட்ட கன்சல்டன்சி டிவிஷன் உருவாக்கிது. அதனால நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து சுருக்கமாக, வாழ்க்கை வந்து அது பிற சந்ததிக்கு பயன்படுற மாதிரியான வார்த்தை கோப்புகளை உருவாக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ அப்படி பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வந்து பின்னாடி ஒரு சந்ததிக்கு பாடமாக இருக்கும். இல்லைன்னா நாம் மறந்துவிடும் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது தான். நீங்க இனிமேல் வந்து வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக வாழுங்கள். அதே மாதிரி இந்த சமூக சிக்கலுக்குள்ள நுழையாம அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் 2 பேரும் ஹாப்பியா எப்படி இருக்குன்றத மட்டும் யோசிங்க. பெரும்பாலும் பெண்களுடைய மனநிலை வந்து அவங்களுக்கு அதை செய்யணும், இவங்களுக்கு இதை செய்யணும், அங்க போகணும், இங்க போகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில இருப்பாங்க. தவிர அவர்களுக்கு நீங்க எடுத்து சொல்வதற்குண்டான காலத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களும் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பணம் மிக இனிமையாக இருக்கும்.